இந்த ஆப்பம் ரெசிபிக்காக நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். நீங்கள் வந்து கடைகளில் வாங்கின பச்சரிசியாக கூட இருந்தால் எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல மாவு காணும். இந்த அளவுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் உளுந்தும் வெந்தயமும் நான் சேர்ப்பேன். அது வந்துட்டு எவ்வளோ அளவுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து எந்த டம்ளரில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் கழித்து இது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக வந்து நம்ம 2 மணி நேரம் கழித்து மாவு அரைச்சிக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒன்றா கூட அரைக்கலாம் கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்க அப்படின்னா 2 தடவை போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது கூட வந்து 1/2 கப்பு சாதம் சேர்த்துக்கிறோம். நம்ம வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அது வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஆனால் சாதம் சேர்த்து பண்ணும்போது ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாதம் இப்போ சேர்த்து இது கூடவே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரிசி மாவு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து உளுந்து வெந்தயமும் சேர்த்தாச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாமே புரியும். இதில் இன்னுமே நான் டிப்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம உளுந்து மாவே அரைச்சிக்கலாம். வந்து உளுந்து மாவு அரைச்சாச்சு. உளுந்து மாவு நல்லா ஃபைனாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்து மாவு நல்லா காணும். இப்போ வந்து இந்த அரிசி மாவோடையே இந்த உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சோடா சேர்க்கலன்னு சொன்னாங்களே, சோடா சேர்க்காம எப்படி ஆப்பம் வந்து சாஃப்டாக வரும் அப்படின்னு. ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக தாங்க வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாதம் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து சாதம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி நல்லா நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த டம்ளர்லேயே வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் மாவு ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுருங்க. அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதையும் சேர்த்து அரிசி கூடவே அரைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பம் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா நைட்டே வந்து கரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆப்போசிட்டியில் ஊற்றும் போது மாவு நல்லா சுழண்டு வரும். ஆப்பம் வந்து ஊற்றி வச்சாச்சு. ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் ஆப்பம் வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா ஓரம்லாம் நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா எடுங்க. வந்து ஆப்பம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வச்சுருந்தாலே போதும். அது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. வந்து பாருங்கள் ஈஸியாக வந்துடும். நம்ம கரெக்டான அளவில் நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுத்தது ஊற்றிடலாம். இது வந்து சின்ன கரண்டின்றதுனால நான் வந்து 2 கரண்டி மட்டும் ஊற்றுறேன். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஆப்பம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஆப்பம் வந்து ஊற்றியாச்சு. பார்த்தாலே தெரியும் ஆப்பம் வந்து எந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்தால் போதும். நம்ம வந்து ஆப்பத்தில் சோடாலாம் போடலை. ஆப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாகவும் சைடு ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கணும். நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதுனால அதை பிடிக்காமல் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு வருது. ஸோ நீங்களும் இது மாதிரி ஆப்பம் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக வரும். நடுவில் வந்து சாஃப்டாக இருக்கும், ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி வந்திருந்தால் தான் ஆப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து சோடா போடாமலே ஆப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியான ஆப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நடுவில் தொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கையிலையும் ஒட்டக்கூடாது. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். இது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ஆப்பம் வந்து நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் நம்ம சொல்லியிருந்த அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓரம்லாம் பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நடுவில் வந்து சாஃப்டாக இருக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு ஃபுட் ரெசிபி வரும். அதே போல் ஹேர் கேர், ஸ்கின் கேர் பற்றின டிப்ஸும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஆப்பத்தில் வந்துட்டு நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது டிஷ் வந்து சேர்த்து சாப்பிடுவீங்கன்னா அப்படியும் செஞ்சு